பிப்ரவரி மாதம் 18 இன்று நாம் புதிய ஒரு வசந்த காலத்தை, அருளின் காலத்தை தொடங்குகின்றோம். அகில உலக திருஅவை தவக்காலத்தை திருநூற்று புதன் என்று இந்த நாளில் தவக்காலத்தின் முதல் நாளாக வைத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இந்த அருளின் காலம் இன்றையிலிருந்து உயிர்ப்பு பெருவிழா வரை 46 நாட்கள் நாம் இயேசுவின் போதனை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் இவற்றை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிற காலமாக இருக்கிறது. ஆண்டு முழுவதும் பரபரத்து ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை நிதானிக்க சொல்லுகிறார் நம் ஆண்டவர். வாழ்ந்து வந்த காலத்தை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு காலமாக இது அமைந்திருக்கிறது. மேலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் ஒரு சந்தி அல்லது உணவு கொள்ளாமை மற்றும் சைவ உணவு என்று ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய இந்த நாளில இந்த நோன்பை குறித்து இப்படி வாசிக்கிறோம். உண்ணா நோன்புக்காக நாள் குறியுங்கள், எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், வழிபாட்டு பேரணியை சுரட்டுங்கள் என்று இன்று பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு விடுத்த அழைப்பு இன்று நமக்கும் விடுக்கப்படுகிறது. ஆகவே நோன்பு என்பது ஒரு சடங்காக இல்லாமல் நம்முடைய மன வருத்தம் மற்றும் பரிகாரம் தேடுகிற ஒரு முயற்சியில இறைவன் நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளின் புனிதத்தை கடைபிடிப்போம். அதே நேரத்தில் தொடக்கம் சிறப்பாக அமைய வேண்டும். அந்த தொடக்கத்தை நாம் இன்று வெறும் சாம்பல் இட்டு மட்டும் தொடங்குகிறேன் பேர் வழி என்பது இல்லாமல் உண்மையான இந்த 46 நாட்களும் எனது வாழ்வின் ஆன்மீக வசந்த காலம், புதிய படைப்பாக மாறுகிற அருளை எனக்கு தருகிற ஒரு மகிழ்ச்சியின் காலம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளை துவங்குவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தவக்கால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உமது இரக்கத்தின் காலம், அருளின் காலம், வசந்த காலம் என்பதை உணர்ந்து கொண்டு அதில் நான் நிறைமனதோடு பயணிக்க அருள் தாரும். ஆமென்.